அடுத்த முக்கியமான உறுப்பு வந்து கணையம், பேங்கிரியாஸ்னு நாங்கள் இதில் சொல்லுவாங்க. இந்த கணையம் வந்து குடிக்கிறவங்களுக்கு வீங்கம், அக்யூட் ஆல்கஹாலிக் பேங்கிரடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கொடுமையான வியாதி. இந்த வியாதி வரும்பொழுது பயங்கரமான வலி இருக்கும். வயிறில் ஆரம்பித்த வலி பின்னாடி போகும், பேஷண்ட் துடிச்சிருவாங்க. சில நேரங்களில் இந்த நோய் பேஷண்ட்டை சாகடித்து விடும். இதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அக்யூட் ஆல்கஹாலிக் பேங்க்ரடைட்டிஸை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். மார்டாலிட்டி ரேட் அதிகம் சொல்லுவாங்க. அப்படின்னா இவர் இறந்து போக வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் குடிக்கிறவங்களுக்கு சாதாரண சக்கரை நோய் வர வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்க்க போனால் ஒரு 100 குடிக்கிறவங்களையும் 100 குடிக்காதவங்களையும் பார்த்தா இந்த 100 குடிக்கிறவங்ககிட்ட சக்கரை நோய் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கணையம் பாதிக்கப்படுவதால், கணையத்தின் கூட இருக்கிற சில உறுப்புகள் பாதிக்கப்படுவதால் சக்கரை நோய் வரலாம். முதல்ல சொன்ன ஜீரண சக்தி குறைஞ்சிடுது, உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற சத்து உடம்புல போய் சேரத்தில்ல, அதனால் ரத்த சோகை நோய் வரலாம். அனீமியான்னு சொல்கிற ரத்த சோகை நோய் வரலாம். உடம்புக்கு சில முக்கியமான விட்டமின்ஸ் போய் சேராதால் சாப்பிட்ற சாப்பாடில் எல்லா பொருட்களையும் விட்டமின்ஸ் இருக்குது. அந்த விட்டமின்ஸ் வந்து உடம்புல போய் சேராதால் சக்தியின்மை நோய் வரலாம். மால் நியூட்ரிஷன் இல்லாட்டி ஏ விட்டமினோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்ததுன்னா மைனாவாய், தவளை சொறி, மாலைக்கண், இந்த மாதிரி சில நோய்கள் வர ஆரம்பிக்கலாம்.